இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு கிருபையை தாங்க. கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவா இருக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்ன காரியங்களை நம்ம குறிச்சு பேர்னா, நம்மளை குறிச்சு நம்ம கத்துக்க போறோம். நம்ம அதுல இருக்கிறோமா இல்லையா என்று சோதித்து அறியணும். என்ன பண்ண, எல்லாம் கவனமா என்ன பார்க்கணும். ஆமென். அப்பதான் உங்களுக்கு புரியும். ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம யாருன்னா அனுப்பப்பட்டவர்கள். பரலோகம் நம்மள நம்புது. நான் ஒரு காரியத்தை ஒரு வேலைக்கு அனுப்புறேன்னா, ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த வேலையை செய்து முடியும் ஒருத்தர்கிட்ட நான் கொடுத்து அனுப்புறேன்னா, அந்த 1,00,000 ரூபாய்க்கு அவங்கள நான் நம்புறேன். அவங்க செஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது. அவங்க அந்த காரியங்களை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையோடு நான் அனுப்புறேன். அவங்க அந்த காரியங்களை செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, அவங்க மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கை அவங்க இழப்பாங்க. இவங்களால முடியுமா, முடியாதா, செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா, இவங்களை நம்புறோமே, அது மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தும். நீங்க யாருன்னா ஒரு காரியத்தை நம்பி யாருன்னா ஃப்ரெண்டுங்க கிட்ட கொடுத்து எனக்கு இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை அவங்க செய்யலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனதுல ஒரு வேதனை இருக்கல. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனா அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்ன காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாத இருக்கும் பொழுது ரொம்ப துக்கமா ஆயிடும். அதே மாதிரிதான் பரலோகம் நம்மளுடைய மேல துக்கப்படாத அளவுக்கு நம்ம வாழணும். பரலோகம் நம்ம மேல துக்கப்படாத அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அனுப்பப்பட்டவர்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. நம்ம ஒரு விபத்தா இந்த பூமியில பிறக்கல. ஏதோ இன விருத்திக்காக, மனித இன விருத்திக்காக நம்ம பூமியில உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மள தேவன் பூமியில அனுப்பி இருக்கிறார். வசனம் சொல்லுது, தாயின் கருவிலே நீங்கள் உண்டாவதற்கு முன்பாக உங்க பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன். பேர் சொல்லி அழைக்கிறனா, பெயர் என்பது சாதாரண காரியம் இல்ல. ஒரு பெயர் என்பது அவர்களை குறித்ததான தேவ திட்டம். தேவ திட்டம். நீங்க ஆபிரகாமை குறித்து தேவன் முதல்ல ஆபிரகாம்னு வச்சாரு. ரெண்டாவது ஆபிரகாம் மாத்தினாரு. ஆபிரகாம் என்பது உயர்ந்த தகப்பன். உயர்ந்த தகப்பன். ஏன் ஆண்டவர் பேர் மாத்தினார்னா, ஆபிரகாம் என்பது ஜாதிகளுக்கு தகப்பன். அவன் என்னைக்கு இனம் கலந்தானோ அவனை உயர்வான திட்டத்துக்கு சாரால் ஆபிரகாம் 2 பேரும் சேர்ந்து வாக்குத்தத்தத்தை பெற்றெடுத்து நடத்த வேண்டும் என்பது தேவ திட்டம். அதனால சாராய் ஆபிரகாம் என்று ஒரு தேவன் ஒரு பெயர் கொடுத்து அனுப்பினார். என்னைக்கு அந்த திட்டத்துல இருந்து அவங்க வழி விலகினார்களோ, என்னைக்கு ஆகார் அவங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு இஸ்மவேல் பிறந்தாரோ, உயர்ந்த தகப்பன் ஜாதிகளுக்கு தகப்பனா மாறிட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் மாறும்போது பர்பஸ் மாறிடும். உயர்ந்த தகப்பன் அது எப்படி இருக்குது? ஜாதிகளுக்கு தகப்பன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மி. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் வேற. உயர்வான அப்பா, மேன்மையான அப்பா, தகப்பன்மார், பயங்கர ஒரு மிக உன்னத அனுபவத்தை ஆபிரகாம் கொடுத்து அனுப்பினார். ஆபிரகாம் என்னைக்கு தேவ திட்டத்துக்கு விலகி தேவ திட்டத்தில் இல்லாத ஆகார தனக்காக சேர்த்து கொண்டாரோ, அன்னைக்கு அவருடைய பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. அப்ப நம்முடைய தவறுகள் என்ன நடக்கும்னா, தேவனுடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில பாதிப்பு உண்டாகும். நம்முடைய தவறுகள் தேவனுடைய திட்டத்தை, உன்னை குறித்து உயர்வான திட்டம், அது பாதிக்கப்படும். சொல்லுங்க, நீங்க தப்பு செஞ்சா, நான் தப்பு செஞ்சா என்ன நடக்க போகுது? நான் என் விருப்பத்தை செஞ்சா என்ன நடக்க போகுது? நான் எனக்கு பிரியமானதை செஞ்சா என்னதான் நடக்க போகுது? நான் எனக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவ திட்டம் பாதிக்கப்படும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நான் எனக்கு பிரியமானதை செய்யாம என்னை அனுப்பினவருக்கு பிரியமானதை செய்யறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பூமியில் பிதா அனுப்பினாரு, அவருக்கு பிரியமானதை செய்வதுதான் இயேசுவோட போஜனமா இருக்கு. அப்ப 2 காரியங்களை நம்ம செய்யலாம். ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம வாழ்க்கையில செய்யலாம். 2வது நமக்கு பிரியமானதை செய்யலாம். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது உன்னத திட்டம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நமக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்முடைய திட்டம் நடக்கும். ஆண்டோடைய திட்டம் பாதிப்பு உண்டாகும். ஆண்டோட திட்டம் என்ன ஆகும்? ஆண்டோட திட்டம் பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில நிறைய காரியத்தை இழந்துடுவீங்க. நிறைய காரியங்களை நீங்க இழந்துடுவீங்க. அப்பதான் நாங்க சொன்னா, நம்முடைய தோல்வியில
தலையிட விரும்புகிற தேவன். கடவுள் யார்? அப்பா நம்முடைய தோல்வியில தலையிட விரும்புகிறார். நம் பின்மாற்ற நிலையில ஆண்டோடைய கரம் குறுக்கிட விரும்புகிறது. என்னது? நம்முடைய பின்மாற்றத்துல நம் இஷ்டத்துல ஆண்டவர் தலையிட விரும்புகிறார். ஆனா சுயமா ஆண்டோட ஆண்டோட அன்கண்டிஷனல் லவ் நம்மளுடைய சுயாதீன பிரமாணத்துல தலையிட முடியாது. வெளியே நின்னு ஏக்கம் வைக்க முடியும். நான் உங்களுக்கு புரியுறேன். ஆண்டவர் நம்மளுக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜாய்ஸ் தம் விருப்பத்தை தம் வாழ்க்கையில செய்யலாம், ஆண்டவர் விருப்பத்தையும் செய்யலாம். அப்போ ஜாய்ஸ் முடிவெடுத்து, ஆண்டவரே என் விருப்பத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டா ஆண்டவர் அதை தலையிடுவது ரொம்ப கஷ்டம், கடினமான காரியம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அது வெளியே இருந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா சுயாதீன பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சில விதிமுறைகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்துக்கிறார். அந்த விதிமுறை ஆண்டவர் மீறவே மாட்டார், ஒரு நாளும் மீறவே மாட்டார். ஆனா நாம் திரும்ப வரும்பொழுது நம்மளை கட்டி சீர்படுத்துவதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நான் இன்னைக்கு என்ன உங்க வாழ்க்கையில சொல்ல போறேன், தயவு செய்து நல்லா கூர்மையா கவனிங்க. தேவனுடைய உயர்தரமான அன்பும் நிபந்தனை இல்லாத அன்பையும், அந்த அன்பு நம்முடைய தோல்வியில தலையிட விரும்புகிறது. எப்போ நாம் ஆண்டவர் வழி கொடுத்தான். நான் சொல்றது புரியுதா? மிக முக்கியமான ஒரு பாடம். இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க எடுத்து வாசிங்கன்னா லூக்கா இந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும். நல்ல சத்தமா ஒரு மைக்ல வாசிமா. அந்த மைக்ல யாருன்னா பிளான் பண்ணாங்கன்னா. ஒரு ஆண்டவர் ஒரு விருந்துல இருக்கிறார். அந்த விருந்தை யாரோட விருந்து ஏற்படுத்துனா பாவிகளும், சகல பாவிகளும், ஆயக்காரர்கள்னா பாவிகள்னு ஒருத்தன் பேர் வச்சா அவன் பேர் ஆயக்காரன். அந்த காலத்துல ஆயக்காரன்னா இன்னொரு பேர் பாவி, பாவிக்கு இன்னொரு பேர் ஆயக்காரன். பொருள் கூறுகள் சொல்லுவால, நம்ம சூரியனுக்கு இன்னொரு பேர் ஞாயிறுன்னு சொல்லுவான். அதே மாதிரி பாவிக்கு இன்னொரு பேர் சொன்னா ஆயக்காரன், ஆயக்காரனுக்கு இன்னொரு பேரு ஆயக்காரனுக்கு இன்னொரு பேரு பாவி. இப்ப பாவினா யார்? நல்ல கவனமா கேட்கணும். ஆயக்காரன். இப்ப ஒரு சமுதாயத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தோடு நான் என்ன சொல்லனா விருந்து ஆயத்தப்பட்டுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விருந்து பார்ல வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு பார்னா எல்லாருக்கும் தெரியல, குடிக்கிற இடம், சாராயம் குடிக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி என்னை கூப்பிடுறாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். உங்க மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாம் குடிகாரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி அந்த விருந்த பார்ல நட்டுறாங்க. அந்த பாருக்கு என்ன கூப்பிடுறாங்க, நானும் போய் உட்காந்து அவங்க கூட சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். உங்க மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன இவரும் குடிக்க போயிட்டாரா? அவங்க நான் குடிக்க மாட்டேன்னு உங்க மேல நம்பிக்கை இருந்தா இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையில இவர் ரொம்ப புரட்சி பண்றேன்னு ஏதோ பண்ணுகிறாரா அப்படின்னு சொல்லி யோசிக்காரங்க. இந்த சூழ்நிலை தான் அங்க நடந்தது. சகல பாவிகளும் ஆயக்காரர்களும் ஒரு விருந்துல இருக்கிறாங்க. அந்த விருந்துல இயேசு இருக்கிறார். அந்த விருந்த பரிசேயர்கள் பார்த்து, சதுசேயர்கள் பார்த்து ஒரு மாதிரி கேவலமா பாக்குறான். ஏன் இந்த இயேசுக்கு இந்த வேலை? பாவி கூடையும் ஆயக்காரரோடையும் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏராளமாய் பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு உதாரணத்தை எடுத்து ஜனங்கள் மத்தியில பேசுறாரு. ஆயக்காரருக்கும் பேசுறாரு, பாவிக்கும் பேசுறாரு, பரிசேயருக்கும் பேசுறாரு, தங்களை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11-32 வரைக்கும் இருக்குது. கெட்ட குமாரன் நல்ல தகப்பனுடைய ஒரு சம்பவத்தை எடுத்து பேசுறாரு. நீங்க எடுத்து வாசிப்போமே அந்த சம்பவத்தை.
ஆஹ் 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 என்ன ஆச்சுன்னா, நல்ல தகப்பன் கெட்ட பிள்ளை. இந்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாரோடையும் மிகவும் தொடர்புடையது. ஏன்னா, தெரிந்தோ தெரியாமலையோ, அறிந்தோ அறியாமலையோ நாம இந்த கேரக்டரோட சம்பந்தப்படுவோம். கெட்ட குமாரனோடு தெரிந்தோ தெரியாமலையோ, அறிந்தோ அறியாமலையோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கெட்ட குமாரனோட சம்பந்தப்பட்டோம். அதனாலதான் இந்த கதை பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆயிடுச்சு. எல்லா இடத்துல இது போய் ரீச் ஆனதுக்கு என்ன காரணம்னா, ஏதோ விதத்துல நாம் இதோட சம்பந்தப்பட்டோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் இதோடு தொடர்புள்ளவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு வீழ்ச்சி உண்டாகும். வீழ்ச்சி நிலை வரும். அந்த வீழ்ச்சி நிலை நாம் கடந்து போகும்போது தேவன் அதை அலோ பண்ணுவோம். ஏன்னா கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நீங்க பாத்தீங்கன்னா இது எது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது எதுன்னா டவுன்வர்ட் ஸ்பைரல் தான் இருக்கும். எப்படின்னா அது என்ன பண்ணா கீழ் நோக்கி போகும். கீழ் நோக்கி ஒரு மையத்துக்கு சென்றடையும். பின்மாற்றம் எப்படி போகும்? தேவனை விட்டு சுயநலமாய் செயல்படும் நம்மிடத்தில் பாவம் செயல்படும். எவன் ஒருத்தன் தேவனை விட்டு பிரிந்து சுயநலமா வாழ முடிவு பண்றானோ, சுயநலமா வாழணும்னு முடிவு பண்றானோ அந்த பாவம் தேவனை விட்டு பிரிந்து சுயநலமாய் வாழ ஆசைப்படுகிற எல்லாரும் வாழ்க்கையிலும் பாவம். இந்த பாவத்தை படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு பிரிந்து அழிவுக்கு நேரம் போவான் என்பதையும், அழிவுக்கு பாத்திரமா இருக்க மனிதனை எப்படி அழிவிலிருந்து விடுதலையாக்கப்படுவான் என்பதை குறித்துதான் நாமளோடு பேசப்படும். முதலாவது இந்த மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு என்ன காரணம்னா அவனுக்குள்ள ஒரு விருப்பம். என்ன உண்டாச்சு? விருப்பம். சொல்லுங்க, விருப்பம். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவன் இளைய தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு என் ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். என்ன சொன்னா, ஆஸ்தியில எனக்கு வர பங்கை எனக்கு தாங்க. அவனுக்கு என்ன விருப்பம்னா ஆஸ்தியை பிரிக்கணும்னு விருப்பம் இருக்கு. அவனுக்கு என்ன விருப்பம்னா அப்பா விட்டு பிரிந்து போகணும்னு விருப்பம். எனக்குமே கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில பின்மாற்றம் சடுதியில வராது. பின்மாற்றம் ஒரு விருப்பத்துல தான் ஆரம்பிக்கும். அவனுக்கு என்ன நல்ல அப்பா கிட்ட இருக்கும்போது நல்ல ஆலோசனை கொடுத்தாரு. எது பாவம் எது நீதி என்று பிரிச்சு போதிச்சார். பாவம் செஞ்சா தம்பி உன் வாழ்க்கையில இந்த மாதிரியான தண்டனைகள் தான் வரும். இவ்வளவு கேடுகளுக்குள்ள நீ கடந்து போயிடுவ. இவ்வளவு விதமான அழிவு வாழ்க்கையில வரும். வாழ்க்கையில மிகவும் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அப்பா நெடுநாள் அவனோடு பேசிக்கிட்டே இருக்கு. நல்ல தகப்பன் அவன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து மாத்திரம் இல்ல, அவன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு ஆஸ்தியும் சேர்த்து வச்சிருக்காரு, அந்த பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன விருப்பம்னா அப்பாவோட ஆலோசனையில விருப்பம் இல்லை, அப்பாவோட ஆஸ்தியில தான் விருப்பம். ஆஸ்தி எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஆலோசனை அப்பா இருக்கிற வரைக்கும் தான். புரியுதுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை நிறைய பேர் பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னா ஆண்டோடைய கட்டளை ஆலோசனை. ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவருக்கு ஏதாவது கிடைக்கும் தான். கொஞ்சம் புரிதா உண்மையை சொல்றேன். எதுக்கு ஆண்டவரை பிடிக்கும்? ஏதாவது தருவாரு. ஜெபம் பண்ணா சுகம் தருவாரு, ஜெபம் பண்ணா கடல்ல விடுதலை தருவாரு, ஜெபம் பண்ணா பிரச்சனையை மாத்திடுவாரு, ஜெபம் பண்ணா ஏதாவது ஒரு காரியம் வரும். ஆண்டவர் கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ரொம்ப ஆசை. ஆண்டவர் எதுக்கு நம்ம பிடிக்காது? ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்யாத, பிரிவினை வாதத்துல இருக்காத, புனிதர பாவத்துல இடம் கொடுக்காத,
உலகத்தின் விருப்பம் சென்ற கதிகாங்க, உலகத்துல எல்லாம் மனிதர்கள் மனுஷிய வாழ்க பண்ணி வாழாங்க, இந்த மாதிரி காரியம் எல்லாம் பிடிக்காது. ஆலோசனை பிடிக்காது, ஆஸ்தி மாத்திரம் பிடிக்கும். நம்ம அந்த சூழ்நிலையில இருப்போம்னா நமக்கு ஒரு விருப்பம் ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு போகிறது என்ன இருக்குமானா, ஆண்டவர்கிட்ட வரைக்கும் பெற்று நம்ம ஓடி போனாங்க. யார் ஒருவருக்கு ஆண்டோட ஆலோசனை இருக்கிறோம், யார் ஒருவர் ஆண்டோட ஆலோசனை இருக்கிறாங்களோ, யார் ஒருவர் இந்த கட்டளை ரொம்ப நேசிக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் ரொம்ப பெரியவா ரொம்ப அவங்க நேசிக்கிறார். அவங்கதான் கர்த்தருடைய திட்டத்தை செய்து முடிக்கிறாங்க. இப்ப பூமியில இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா ஒரு பிளான் வச்சிருப்பாரு, பெரிய பிளான் வச்சிருக்காரு, ஆஸ்தியை சேர்த்து வச்சாரு. அவனுக்கு ஒரு தொழில் தொடங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கான், அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல நல்ல நிலைமையில அவனை நிறுத்தி வைக்கணும் ஆசை இருக்கா, எல்லாம் ஆசையா இருக்கு. தேவன் சொல்லிருக்கான், அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பிள்ளைக்கு என்ன திட்டம்னா, அப்ப இந்த ஆளுக்கு அப்ப இந்த அப்பாவுக்கு என்னைக்கு இந்த இந்த இவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப கோவப்பட்டனால இந்த இவரை விட்டு நான் தெரிஞ்சுப்போம். இந்த விருப்பம் தான் பின்மாற்றத்தின் முதற்படி. என்னைக்கு இந்த வசனம் ரொம்ப கஷ்டமா வருதோ, என்னைக்கு இந்த வசனம் நாங்க விருப்பம் வருதோ, ஏன் சொல்லிக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்கல்ல, இதை விட்ட வர டாபிக்கே இருக்காதா, செய்யாத பண்ணாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இங்க போகாத, அங்க போகாத, இவங்களே பேசாத, இதை பண்ணாத சொல்லினே இருக்கிறாங்களே, இது மேல விருப்பம் வரும் பொழுது பிரிஞ்சு போனா என்ன வரும்? இன்னைக்கு பின்மாற்றத்தின் முதல் படி விருப்பம், டிசைன். பிரிந்து போகணும்னு எண்ணம், சுயநலமாய் செயல்பட ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, என்ன பண்ணுவோம் சுயநலமா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அப்பா நீங்க நிறைய சொல்றீங்க, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு பிடிக்கல, தயவு செய்து என் சொத்தை பிரிச்சிரு. அப்போ சொத்தை பிரிச்சுடுன்னு சொல்லும் போது அப்பா என்ன பண்ணிடுவேன்னா, ஏன்டா நான் சம்பாதிச்சது, நான் சேர்த்தது, என் ஆஸ்தி, நான் ஏன் குடும்பம், நான் ஏன் சேர்க்காது, இந்த வார்த்தையெல்லாம் அப்பா உபயோகப்படுத்தாங்க. ஆனா அப்பா அதெல்லாம் சொல்லவே, அவன் விருப்பப்படும் போது சுய விருப்பம் கனம் பண்ணி போனாங்க. இதேதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிந்து போகணும்னு ஒரு மனிதன் தேவன் அதுல ரொம்ப துக்கத்தோடு ஒரு முடிவு என்ன இருப்பாங்க, என்ன பண்ணுவாரு, ஆண்டு கடையில மாட்டாரு, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டு வித்துருவாரு, ஸ்டாப் பண்றாரு, இது பண்றாரு, ஸ்டாப் பண்ணல, விட்டு பிரிஞ்சு போலான்னு ஆசைப்படுறேன், ஆஸ்தி தானே வேணும், மன கம்மியமா ஆஸ்தியை பிரிச்சு விட்டு போயிட்டு வா, உன் பாதையில போல அவன் பாதையில போறான். ரெண்டாவது பின்மாற்றத்தின் அடுத்த காரணம்னா தீர்மானம், ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கிறான், அப்பா வேண்டாம், எங்க அப்பாவோட நெருக்கத்துல நான் இருக்குமானா, அப்பாவோட கண் பார்வையில் இருப்பானா, அப்பா கண்டிச்சுனே இருப்பாரு, நான் எப்போ அப்பா விட்டு தூரம் போக விரும்புறேன். என்ன பண்றாங்க, அடுத்தது என்னன்னா, முதலாவது விருப்பம், ரெண்டாவது தீர்மானம், டிசிஷன். என்ன டிசிஷன்னா, அப்பா விட்டு தூரம் போயிடும். பின்மாற்றத்தின் அடுத்த படி என்னன்னா, அவன் நல்ல தீர்மானம் சொல்லிட்டு தவறான தீர்மானம் எடுப்பான். மனிதனுக்கு சுமையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவா மரணம். இப்ப இந்த பையன் இளையகுமாரன் அப்பா விட்டு பிரிஞ்சு போன தீர்மானம் எடுக்கும்போது அவன் மனசு என்ன தோன்றி இருக்கானா, ஜாலியாக இருப்பாரு, இனி எனக்கு எது ஆள் இல்லை, இல்லை என்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டேன், ஜாலியா வாழ போறேன், ஜாலியா வாழ போறேன், ஜாலியா வாழ போறேன்னு தீர்மானம் பண்ணி அவர் ஜாலியை நோக்கி போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அல்லாத ஒரு ஜாலி லைஃப் பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்குள்ள இருக்கிற ஜாலி லைஃப் தான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணும். தேவன் இல்லாத ஒரு ஜாலி லைஃப் நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசுத்தத்தை கேட்கணும். அவங்களுக்கு தெரியாது, நான் அவன் பிரிஞ்சு போகும்போது அவன் கெட்டு போயிடுவான்னு போனா, ஆனா அப்பாவுக்கு தெரியும் அவன் கெட்டு போயிடுவான். ஆனா அவனுக்கு தெரியும், என் நாள் இல்லைன்னா என்ன, நான் நல்லா இருப்பேன். அவன் கண்ணீர் விட்டு போறதுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. உன்னை விட்டு போறதுனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா சாமி
ஒரு வழியா பிரிச்சுட்டாங்க. போலான்னு சொல்லிட்டு கையெழுத்து கொடுத்து அவர் தனக்கு புரியதெல்லாம் சேர்த்து அவர் டிசிஷன் எடுத்தது. அடுத்த கட்டம் என்னன்னா, மூன்றாவது படிநிலை இன்மாற்றத்துலன்னா டிபார்ச்சர். என்னன்னா பிரிந்து போவது. பிரிந்து போவது பிரிந்து போயிட்டான். அவன் நாம போயிட்டான். அப்பா அவனு பார்க்க முடியாது, அவனு அப்பா பார்க்க. ரெண்டு பேருக்கும் விடாம மிகப்பெரிய பிரிவினை. இந்த பிரிவினை எதுனால நீடிக்குமானா நடக்க வரைக்கும். அதனாலதான் அங்க சொல்றாரு, நீ இங்க வர முடியாது, நான் அங்க வர முடியாது, உனக்கு எனக்கும் மிகப்பெரிய பிளவு. அது நரகத்துல உண்டான பிளவு அல்ல, அது உறவுல உண்டான பிளவு. இந்த பூமியில அப்பாவோட உறவுல பிளவு வந்துச்சுன்னா அந்த பிளவு நரக வரைக்கும் போகும். வீ பாத்துங்களா? வீ வீ தெரியும். என்ன யோசனை? வீ தெரியுமா? வீ வீ தெரியும். வீ எப்படி இருக்கும்? இருக்கல இந்த கூறு முனையில இருந்து அப்படியே அகலமா இருக்கும். டிசிஷனை தப்பா எடுத்து தேவனோட்டு பிரிஞ்சு போகணும்னு ஒரு கூறு முனையில ஒரு முடிவு எடுக்கும் போது அது எப்படி இருந்தா ஒவ்வொரு நாளும் அந்த பிரிவினை எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க வர முடியாது. இது ஆபரகம் எடுத்த முடிவு இல்லை, ஆண்டவர் எடுத்த முடிவு இல்லை, மனிதனாகிய நீங்கள நான் எடுத்தோம். நாம் தவறான முடிவை எடுக்கும் போது பிரிவினை நம்ம வாழ்க்கையில உண்டாகும். தூர தேசத்துக்கு போனான். என்ன தேசத்துக்கு போனா? அவன் தூர தேசத்துக்கு சொந்தமா செயல்பட போனான், சுயமாய் வாழ போனான். தூர தேசம் என்பது என்னத்தை குறிக்கனா, நாம் நம் விருப்பத்தை செய்து தேவ திட்டத்துக்கு ரொம்ப விலகி இருப்பதுதான் தூர தேசம். தேவ திட்டத்துக்கு விலகி வாழ்வதுக்கு தான் தூர தேசம். அப்ப அப்பாவுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அப்பாவுக்கும் ஒரு வரம்பு இருக்குது. நம்மளை குறிச்சு ஒரு பிளான் வச்சுக்கிறார். அந்த பிளானுக்கு வெளியே நம்ம வாழ்வதுதான் தூர தேசம். அப்ப உங்களோட டிசிஷன், உங்களோட தீர்மானம் ஒண்ணு அப்பா கிட்ட நெருக்கி கொண்டு வரும், இல்லைன்னா அப்பா விட்டு தூரம் கொண்டு வரும். சொல்லுங்க, உங்களோட தீர்மானம். என்னோட தீர்மானம் ஒண்ணு ஏசப்பா திட்டத்துக்கு கொண்டு வரும், இல்லைன்னா ஏசப்பா திட்டத்துக்கு வெளியே கொண்டு. அப்ப நீங்க எடுக்கிற இப்ப தீர்மானம் தேவ திட்டத்துல உங்களுக்கு கொண்டு வந்துச்சா, தேவ திட்டத்துக்கு வெளியே போச்சா? தூர தேசமா நெருக்கமா? விளங்கி கொள்ளுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா, முதலாவது ஒரு விருப்பம் உண்டாச்சு, அந்த விருப்பத்துல ஒரு முடிவு உண்டாச்சு, அந்த முடிவின் பலனா தேவனை விட்டு அவங்க அப்பா விட்டு ரொம்ப பிரிஞ்சு போனா, அந்த பிரிவினை என்பது எதை குறிக்குதுன்னா தேவ திட்டத்துக்கு தன்னை விலக்கி வாழ்வது. சொல்லுங்க, எதுல இருந்து வாழ்வது? போனா இது மாதிரிதான் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கும்போது, தவறான முடிவுகள் எடுக்கும்போது, ஏசப்பா இல்லாத முடிவுகள் எடுக்கும்போது, வார்த்தைக்கு புறம்பாய் முடிவு எடுக்கும்போது தூரமா போயிடும். அவன் என்ன பண்ணான்? தூர தேசத்துக்கு போனான். கரெக்டா? தூர தேசத்துக்கு அவன் போனான். அடுத்தது என்னன்னா, ஒரு தூர தேசத்துக்கு போனோம் ஒரு டிசெப்ஷன், ஒரு வஞ்சகம், ஒரு ஏமாற்று தந்துவாங்க. எப்போ நீ ஏமாந்தாலும் உனக்கு தெரியனா, என் அப்பா விட்டு பிரிஞ்சு போய் தூரம் போய் அப்பாவுக்கும் உனக்கு நெருக்கமான உறவு இல்லாத போது, நான் கூப்பிட்டா எங்க அப்பா குரல் கேட்கவே கேட்காது, எங்க அப்பா கேட்கவே கேட்காது என்ற நிலைக்கு நீ வந்து போயிட்டதான் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஏமாந்துட்டேன். நீங்க வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லு, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்க துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் இழந்தான். தூர தேசம் போனதுதான் வஞ்சகத்தின் ஆழம். நீ ஏமாந்துட்டு எப்ப தெரிய தெரியுமா? அப்பா வீட்டு தூரம் போன காலம் தெரியும். அவன் என்ன பண்ணா, எல்லாவற்றையும் சேர்த்து போயிட்டான். எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டு அவன் போயிட்டு அந்த அவன் என்ன பண்ணா, எல்லாவற்றையும் சேர்த்து போயிட்டான். மிகப்பெரிய வஞ்சகத்துல அவன் விழுந்தான். அவன்
சுய விருப்பம். அவன் சுய விருப்பத்தினால ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுல ஒரு டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனுடைய பங்கு என்னத்தமாச்சு என்னத்தமாச்சு அப்பாவை இழந்துட்டான். ஒரு விருப்பம் அப்பாவை இழக்க பண்ணுவானா அதுக்கு தான் ஏமாத்துங்க. நிறைய பேர் முடிவெடுக்கிறோம். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளிலும் ஏராளமான முடிவெடுக்கிறான். சாப்பிட மாட்டேன் முடிவெடுக்கிறான், சாப்பிட முடிவெடுக்கிறான், இருப்பன் முடிவெடுக்கிறான், இருக்க மாட்டேன் முடிவெடுக்கிறான். ஏதேதோ பல்வேறு விதமான முடிவுகளை ஒரு மனிதன் எடுக்கிறான். எத்தனை விதமான முடிவு இருக்கான்? அவன் முடிவு தேவன் இல்லைன்னா அவனை வஞ்சகத்துல கொண்டு போயிடும், ஏமாற்றுறதுல போயிடும், ஏமாந்துக்கலாம். தலையில கைய வச்சா ஐயோ ஏமாந்துட்டேனே. அந்த 3 ஸ்டெப் கடந்து வரணும். முதலாவது விருப்பம், டிசையர், உனக்குள்ள உதயமாகிற விருப்பம். அது வரும்பொழுதே இது ஆண்டவர் கொடுத்த விருப்பமா கண்டுபிடிச்சு. அந்த விருப்பத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருப்பம் உங்களை ஒரு முடிவுக்கு நேரா கொண்டு போகும். அந்த முடிவை நீங்க அப்படியே எடுக்கணும். கடவுளுக்கு கரெக்டான முடிவு தான் நான் எடுக்கிறேன்னா, இந்த முடிவு சரியான முடிவா தப்பான முடிவா? அந்த முடிவு தப்பா போச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும்னா டிபார்ச்சர் வந்து டிபார்ச்சர்னா ஆண்டவர் விட்டு தூரம் போயிடும். ஆண்டவர் விட்டு தூரம் போதுதான் மனிதன் வாழ்க்கையில மிகப்பெரிய பஞ்சம், டிசப்ஷன், ஏமாற்றத்துக்கு போயிடுவார். அவங்க அப்பா கூட வரைக்கும் அவங்க சொத்து இருந்துதான் யாரு அந்த சொத்தை அவங்க இழக்க பண்ணினான். அவன் துர்மார்க்கமான ஜீவன் பண்ணான், தப்பு தப்பான வழிகளை செஞ்சான், ஏதோ பண்ணான். அப்பா களத்துல இருக்கிற வரைக்கும் அப்பா அவனை மிகப்பெரிய இழப்புல இருந்து பாதுகாத்தான். அவன் தூர தேசம் போனால கெட்டவனா, அவன் கெட்டவனா இருக்கிறதுனால தூர தேசம் போனான். அவன் தூர தேசம் போனதுனால கெட்டவன் இல்ல, அவன் கெட்டவனா இருக்கிறதுனால தூர தேசம் போனான். அவன் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள அவன் ட்ரெஸ் கூட கடப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் கெட்டவனா இருந்தாலும் சோத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை, சுகத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை, நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அப்பா கட்டினாரு. அவன் தப்புன்னு செய்யும்போது அப்பா குறுல வந்துடுவாரு. செய்யாதடா, மாட்டிப்படா, இது பண்ணிட்டோடா, அது பண்ணிட்டோடா. அவன் அப்பா பார்த்துட்டே இருந்தாரு. என்னைக்கு அவன் தூரம் போயிட்டானோ அன்னைக்கே வஞ்சகத்துல விழுந்துடுவான். வஞ்சகம் என்பது என்னன்னா, உனக்கு தெரியாம நீ ஏமாறுதான் வஞ்சகம். நீ ஏமாறுறது உனக்கே தெரியாது. தூர தேசத்துக்கு போய் அவன் வஞ்சகத்துல ஏமாந்து போயிட்டான். அப்ப வஞ்சகம் அவனுடைய வாழ்க்கை, நம்ம வஞ்சிக்கப்பட்டுட்டோம், நாம ஏமாந்துட்டோம் எப்படி தெரியும்? ஏமாந்துட்டோம் எப்படி தெரியும்? அதுக்கு சில சைன் இருக்கு, சில அடையாளம் இருக்கு. அடுத்தது டிசப்ஷன். வஞ்சகம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணா தோல்வியை கொண்டு வரும், தோல்வியை கொண்டு வரும், இழப்புகளை கொண்டு வரும். எது நம்மை தோற்கடிக்கும்? நம்ம அப்பா விட்டு நம்ம பிரிஞ்சு போன உடனே எது நம்மை தோற்கடிக்க முதல்ல வரனா பாவம். நீங்க அப்பாவோட பிரசன்ஸ்ல இருங்கள, பாவம் உங்களை மேற்கொள்ளவே மாட்டேன். நீங்க அவங்களோட கண் பார்வையில இருங்கள, பிசாசு உங்க எல்லைக்குள்ளே வர முடியாது. அந்த எல்லைக்குள்ள வரவே முடியாது. ஆண்டவர் சமூகம் உங்களுக்கு பாதுகாப்பு. எப்படின்னா, சின்ன கோழி குஞ்சிய தாய்க்கோழி பாதுகாக்கிறது போல ஆண்டவர் சட்டை பார்த்துட்டே இருப்பாரு, பார்த்துட்டே இருப்பாரு. என்னைக்கு ஆண்டவர் விட்டு நம்ம டிபார்ச்சர் ஆகி டிசப்ஷனுக்குள்ள வஞ்சகத்துக்குள்ள போயிட்டுனா அடுத்தது நமக்குள்ள வர மிகப்பெரிய தோல்வி தான் பாவம் நம்ம சந்திக்கும். ஒரு மனிதனும் தேவனை விட்டு பிரிந்து போய் பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஒரு மனிதனும், நான் நல்லா சொல்றேன், அவன் யாராவனா இருக்கும், அவங்க எப்பேற்பட்ட ஜாமாவானவனா இருக்கும், தேவனை விட்டு பிரிந்து போன ஒரு மனுஷனோ மனுஷியோ பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் அதான் சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படி, சாத்தானுக்கு எதிர்த்துங்க. அப்போது சாத்தானுக்கு நல்லா தெரியும், தேவனை எதிர்த்துட்டீங்கன்னா எனக்கு தோத்துருவேன். தேவனை சாத்தானால எதிர்க்கவே முடியாது. ஆனா பிள்ளைகளாகிய நாம எதிர்ப்போம். தேவனை சாத்தானால தோற்கடிக்க முடியாது,
ஆனா அவர் பிள்ளைகளாகிய நம்ம சாத்தான தூக்கணும். பிசாசோட மிகப்பெரிய தொந்தரம் தானா, தேவனை எதிர்த்து அவனை தோற்கடிச்சார். நான் தேவனை எதிர்க்க முடியாது, நான் தேவனை தோற்கடிக்க முடியாது. நான் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட உன்னை நான் தேவனை விட்டு பிரிப்பேன்னா தோற்கடிக்கவும் முடியும், உன்னை அடிக்கவும் முடியும். ரிசப்ஷன் அதுதான் மிகப்பெரிய அடுத்த டிஃபீட், மிகப்பெரிய தோல்வி கொள்ளவனா. முதலாவது பாவத்தினால் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது அவன் வாழ்க்கையில எதுவும் பாதிக்கப்படும்னா அவனுடைய நல்ல வாழ்க்கை மாரல் லைஃப் பாதிக்கப்படும், ஒழுக்க கெட்டாலும் மாறிடும். என்னது ஒழுங்கின செயல்களை வாழ்க்கையில வரும். ஒழுங்கின எப்படின்னா அவன் தகப்பன் அவன் பையன் சொல்றான், வேசிகளிடத்தில் நம்முடைய ஆசையை அழித்துப் போட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்தவுடன் பாவத்துல ஒரு மனிதன் விழும் பொழுது, பாவத்தினால் ஒரு மனிதன் தோற்கடிக்கப்படும் பொழுது முதலாவது அவன் வாழ்க்கையில என்ன பாதிப்புன்னா ஒழுக்கக்கேடு அவன வாழ்க்கையில மாரல் லைஃப்ல அவன் பாதிக்கப்படும். அப்ப யோசிக்கணும், நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு உண்டாயிருக்குமானா நம்ம ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போய் டிஃபிட்ல தோல்வி நிலையில் இருக்கிற இதுதான் செய். நீ முடிவு எடுக்கும் போது தெரியாது, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். நீ முடிவு எடுக்கும் போதே நீ மனசுல ஆசையை சாத்தான் விதைக்கும் போது உனக்கு தெரியாது அது சாத்தானால் வந்த ஆசையான்னு சொல்லு. அந்த ஆசைக்கு நீ முடிவு எடுக்கும் போது தெரியாது அந்த முடிவு உனக்கு அழிக்கும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்து நீ பிரிந்து போகும்போது உனக்கு தெரியாது இது வாழ்க்கையை பெரும் பாதகத்துக்கு கொண்டு போவனே. நீ பிரிந்து போயிட்டு ஒரு பஞ்சகத்துல விழுந்து போது உனக்கு தெரியாது நான் தாயில இருக்கிறேன். எப்போ உனக்கு சாத்தான் உன்னை மேற்கொண்டுட்டான்னு தெரியும் தெரியுமா, வாழ்க்கையில தோல்வியை சந்திக்க முடியும். தேவனோடு இருக்கிறதெல்லாம் பாவத்தை ஜெயிக்கும். பாவத்துல நம்ம தோற்கும் போதுதான் தெரியும் சம்திங் ராங் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஏன்னா ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு அவங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவன் மனநிலையில கெட்டவன், அவங்க ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டது இருக்குது. ஆனா இந்த பேசிக்கான பாவத்துக்கு போற அளவுக்கு அவங்க அப்பா விடல, அவனை தடுத்து வச்சுனே இருந்தாரு, அவனை ப்ரொடெக்ட் பண்ணினே இருந்தாரு, பாதுகாப்பு படைத்து வச்சிருந்தாரு. என்னைக்கு அப்பா விட்டு தூரம் போனாலும் பேசிதான் இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் வந்தாங்க. என்னைக்கு நம்ம தேவனுடைய பாதுகாப்புல இருக்கிறோமோ பிடிக்க முடியாது, பாவத்துக்கு பண்ண முடியாது. மிக மோசமான உடலை கெடுத்த ஒழுக்கக்கேடான ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஈடுபட முடியாது. ஏன்னா அப்பா நம்ம கட்டு வச்சுனே இருப்பாரு. நம்ம மனசுல தோணும் செய்யலாமா செய்யக்கூடாதா ஒரு எண்ணம் வரும், ஆனா அப்பாவுடைய பிரச்சனை பாதுகாத்துனே இருக்கும். என்னைக்கு ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு போறோமோ நம்ம சுயநலம் அவங்க தூரம் கொண்டு போய் அடிக்கும். தனியா கொண்டு போவாங்க முடிவெடுக்க விருப்பத்தை கொடுத்து முடிவெடுக்க வச்சு உன்னை பிரிஞ்சு போக வச்சு விஷத்துல கொண்டு போய் அவன் தான் விரும்புகிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்தனையும் கார்னர் பண்ணி கழிக்கணும். ஒழுக்கக்கேட நம்ம வாழ்க்கையில விதைச்சிருவான். ஒழுக்கக்கேடு வந்தவனே என்ன நம்ம அவன் பொருளாதாரத்தில் நிலை குழந்துட்டான். அவங்க அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் சேர்த்து போனான், சேர்த்து எடுத்து போன எல்லாவற்றையும் இழந்துட்டான். என்ன பண்ணுவான், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருப்ப, உயர் நிலையில இருப்ப, ஸ்டேட்டஸ் உன் இமேஜ் உன்னோட பினான்சியல் லெவல உனக்கு கொடுக்குற உனக்கு இருக்கிற எல்லா உச்சிதத்தை காலி பண்ணும்படிதான் உன்னை இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுது. ஒழுக்கக்கேடான வாழ்க்கையோட எண்ணத்துல கொண்டு வரணும், பினான்சியல் அடி வாங்குது, பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய இடி வாங்க பினான்சியல் அடி வாங்க. எப்போ ஒரு மனுஷன் ரொம்ப யோசிப்பாங்க காசு நெருக்கடி வரும்போது யோசிப்பாங்க. அது இருக்கிற வரைக்கும் அவர் எத்து குத்துருந்தார், எத்து குத்துருந்தார். குடியும் கும்பாங்கமும் கூத்துமா வாழ்ந்து கொண்டே சம்பூர்ணமா வாழ்ந்தாரு. ஒரு நாள் வந்துச்சு சகலத்தையும் அவர் வேண்டிட்டார். நம்ம அடுத்தது என்ன ஆச்சு தெரியுமா, எமோஷனலா அடி வாங்குறாரு. என்ன ஆகுது, அவருடைய மனநிலையில பாதிக்கப்பட்டது. அவன் என்ன ஆச்சுன்னா எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவன் வாழ்க்கையில என்ன வந்து எமோஷனலா அவங்க ஒரு காரியங்கள் என்னன்னா அவன் சுய மரியாதையை இழந்துட்டான்.
கௌரவம் பாத்தீங்களா? எனக்கு கௌரவம் இருக்குது. எனக்கு என்ன பார்த்து ரிசப்ஷன்ல போவோம். கௌரவத்தெல்லாம் அச்சு நொறுக்கு ஒருத்தன் காத்துக்கிட்டான். எல்லாம் பேசுவாங்க, என்ன பேசுறீங்க, என்ன பார்த்து பண்ணிட்டீங்க, என்னன்னு பண்ணிட்டீங்க. அவ்வளவு நல்லா இருந்தாலே பாவத்துல விழுந்து சுத்துறான் போது போனவெல்லாம் தாலி போகாத தனியா பேசிட்டு போயிடும். நிலைமை என்னமாச்சு? உயர்வுள்ள யூத வகுப்பை சேர்ந்த யூதன் ஒரு காலமும் பன்றி வைக்கிற தொழிலுக்கு போக மாட்டான். இவர் பண்ணி வைக்கிற தொழிலுக்கு போனது இல்லாம இவர் வாழ்க்கை என்ன வந்துச்சு? பண்ணி சாப்பிட ஆசை வந்துச்சு. அப்பா வீட்டுல என்ன சாப்பிட்டாரு? வெள்ளி தட்டோ தங்க தட்ட தெரியல, ராஜ போக உணவுனால தகப்பன் அவனுடைய பந்திய அலங்கரிச்சு வச்சிருந்தாரு. எனக்கு அப்பா வீடு தூரம் போயும் அதற்கு இழந்த பிறகு அவர் டைனிங் டேபிள் எது தெரியுமா? பண்ணி சாப்பிட்ற இடம் தான் ஒரு டைனிங் டேபிள். இன்னும் ரொம்ப மோசமா அது கூட அவர் கிடைக்கல. பண்ணிதான் கொடுப்பாங்க, சாப்பிட்டு கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. பண்ணி என்ன தெரியுமா தருவாங்க? எல்லாரும் சாப்பிட்டு போட்டேன், எச்ச சாப்பாடுனா பண்ணி அது எல்லாம் இருக்கும். ஒரு வீட்டுல காலையில மீந்து போண்டு, நைட்டு மீந்து போண்டு, மதியானம் மீந்து போண்டு, சாயங்காலம் மீந்து போண்டு, குழந்தை குளிப்பு வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு டஸ்ட்பின்ல போடுவாங்க. அந்த டஸ்ட்பின் ஒரு கலக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் இவருக்கு எது தரமா சேவை? அப்பா வீட்டுல நல்லா லெக் பீஸா சாப்பிட்டாரு, நல்லா வன்கொழியா சாப்பிட்டாரு, முட்டோட கறியா சாப்பிட்டாரு, இளநாட்டு கறியா சாப்பிட்டாரு. அது இல்ல, இனி அவருக்கு எது தெரியுமா? எல்லாமே மிச்சம் வச்சுட்டு தான் வந்தாரு. மிச்சம் எச்சமாச்சும் கிடைக்குமா? ரொம்ப ஆபத்தான விஷயத்த சொல்றேன். ஆண்டவர்களிடம் ஒரு மனிதன் பின்வாங்கி போனான்னா அவன் வாழ்க்கையில அவன் எதனால தன்னை திருப்தியாக்க விரும்புகிறான்னா மிச்சம் எச்சத்துல தன்னை திருப்தியாக்க ஆசைப்படுறான். அதுவும் அவனுக்கு கிடைக்கும். அதுவும் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில என்ன தருமா? கடைசியில அவன் உறவுல அடிவாங்க. அவன் கூட சாப்பிட்டவன், அவன் கூட இருந்தவன், அவன் கூட சோகமா இருந்தவன், அவன் நன்மை அனுபவிச்சவன் யாரும் இருக்க மாட்டாங்க. ரிசப்ஷன்ல போய் தோல்வியில அனுபவிக்கும் போது என்ன நடக்குன்னா தனியாதான் அந்த பாதையில கடந்துக்கும். தனியா தள்ளி வச்சுப்பாங்க. தனியா ஓடிட்டு இருக்கிறேன், ஐயோ யாருமே இல்லையே. யாரு தனியா ஓட வச்சா? விருப்பம் நீ பிரிஞ்சு வந்த காரணம் அப்பா வீட்டு நீ தனியா வந்த தனியா அனுபவிச்சு 5 காரியங்கள் அடுத்து அதுக்கு அடுத்தது 7வது என்ன? விரக்தியில வந்துப்பான். அவன் பாவத்தின் கீழ் வாழும்போது அவன் வாழ்க்கை பஞ்சம் பஞ்சம். இதுக்கு முன்னாடி அப்பா வீட்டுல இருக்கிற பஞ்சம் வந்துச்சா? பஞ்சம் ஊருக்கு வராது, அவனுக்கு வராது. ஏன்னா அப்பா கிடையாது. இனி அவன் வாழ்க்கையில பஞ்சம் ஏன் வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனான். பஞ்சம் சும்மா இல்ல, வேதத்துல நிறைய பஞ்சம் இருக்குது. ஒரு பஞ்சத்தை வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழமெல்லாம் சாப்பிடல, சாப்பிட்டு கீழே வர சிலதான் வந்துடுவாங்க, அது மோசம் போட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து கழுவிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கழுத்த தலையை வைத்தாங்க. கொடிய பஞ்சத்தால என்ன பண்ண? ஒரு அம்மா சொல்லுது, உன் பிள்ளை இன்னைக்கு சாப்பிடுறேன், நாங்க என் பிள்ளைய சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொடுமையா இருக்கும். என்னன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில தேவனை விட்டு தூரம் போனா இவ்வளவு கொடுமைகள் நடக்கும். உன்னத அனுபவத்தை இழந்து மிக கேவலமான காரியங்களை செய்யப்படுவார். யாராவது ஒருத்தர் அந்த இதய கல்வி சாப்பிடலாம், யாராவது பிள்ளை கொண்டு சாப்பிடுவாங்களா? வாழ்க்கையில தேவனை விட்டு தூரம் போகும்போது மிக ஆபத்தான பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் வந்துச்சுன்னா மனிதன் சாதாரணமா செய்ய முடியாத காரியத்தை, அசாதாரணமான பாவ காரியத்தை, துரோக காரியம். ஆனா இப்ப போய் நீ செஞ்சுட்டிய, நல்லா பாத்தீங்களா? இப்ப போய் நீ செஞ்சுட்டிய, ஏன் அதை செஞ்ச? அவங்களுக்கு தூரம் வந்துட்டேன். ஒரு டிஸ்பயர், பாவத்தின் உச்சத்துல போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 7வது இது நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத தன்மை வந்துடும். இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். அதுதான் 15-16 வாசிச்சீங்கன்னா சொல்றாங்க, எல்லாவற்றையும்
தேசத்துல புதிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர் குறைபடப்படுத்தி அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் அவன் முட்டி கொண்டான். அந்த குடியாண்டவன் தன் வயல்களை பன்றி மேய்க்கும்படி அனுப்பி இன்னைக்கு அப்பா வீட்டுல ராஜ வாழ்க்கை வரும். ஏசப்பா பிளான்ல இருக்கிற வரைக்கும் ஒரு சூப்பரான லைஃப்ல நட்டினே இருப்பார். என்னைக்கு ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போன்னு நாம் நினைக்கும் போது ஆண்டவர் அவருக்கு கிடைக்கவே முடியாது. சுயாதீன பிரமாணத்தை ஆண்டவர் வேல்யூ பண்றார். அவன் என்ன பண்ணாருன்னா பிரிஞ்சு போய் கடைசியில எதை செய்யறான்னா யாரும் எந்த யூதனும் செய்யாத வேலை பண்ணி வைக்கிற வேலை. பண்ணி வைக்கிற வேலை அவர் எல்லா பண்டிகள் பண்டிகளுடைய வேலிகள் மத்தியில் அவர் விசாரிச்சு வேலி அடிச்சு பாதுகாப்பாங்க. வேலி அடிச்சு பாதுகாப்பாரு. தீமை உள்ள வரக்கூடாது. பண்ணியும் வேலி அடிச்சுதான் பாதுகாப்பாங்க. தெரியுமா? பண்ணியும் வேலி அடிச்சு பார்ப்பாங்க. அது என்ன தெரியுமா? தப்பித்தவங்க நன்மை உங்களை வருங்க. விசாஸ் அந்த அளவுக்கு லாக் பண்ணுவான். நான் சொல்றது உண்மை, நான் சொல்றது சத்தியம். கத்தருக்குள்ள சொல்ல நீ கத்தருடைய பாதுகாப்புல இருக்கும்போது தீமை அணுகாமல் தேவன் உன்னை சுற்றி வேலி அடைத்து பாதுகாப்பார். நீ கத்தரை விட்டு பிரிஞ்சு போய் பஞ்சகத்துல மாட்டி மிக மோசமான சூழலும் போது விசாசு உன்னை வேலி அடைச்சு பாதுகாப்பான். எந்த விதத்துல நன்மை உங்க வீட்டுல வந்துடுங்க கூட. அதனாலதான் அவனோட ஆசை ஒரு கவலை சோறு, ஒரு குடி சோறு அவனுக்கு வரல. அந்த எல்லைக்குள்ள என்ன வரல? பண்ணி மேய்க்க அனுப்பிச்சான்ல, மேய்க்க அனுப்பிச்சவங்க தண்ணி குத்து அனுப்பணும்ல, மேய்க்க அனுப்பினவங்க சோறு குத்து அனுப்பணும்ல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆடு மேய்ச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யோசிப்பு கதையில அவங்க அண்ணன் ஆடு மேய்ச்சாங்க. என்ன பண்ணாரு? அப்பா சாப்பாடு தரணும். தாவீது கதையில அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை போறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணாரு? பாலடி கட்டிகளை குத்து அனுப்பிச்சாரு. நீ தேவனுடைய பாதுகாப்புல தேவனுடைய காரியமா செய்வது தகப்பனுடைய தொழில் ப்ரொவிஷன். பண்ணி மேய்க்க அனுப்பிடுறாங்க. தண்ணி சோறு குத்து அனுப்புறல. பண்ணி மேய்க்க தொழில நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு என்னைக்குள்ள ஒரு நன்மை உள்ளவராக நீதிமான தொழில். அதாவது சின்ன குட்டிகள் சாட்சி பார்த்தீங்கன்னா கத்தரை கேட்டு நன்மையும் குறைபடாது. கத்தரை தேடாத வாழ்க்கையில ஒரு தீமையும் குறைபடாது. அவங்க சுத்தி வேலி அடைச்சு பண்ணி சாப்பாடு அவனை ஏற்க வச்சாங்க. பண்ணி சாப்பாட பண்ணி சாப்பாடுன்னா என்ன நான் சொல்றேன், நாம சாப்பிடுற சாப்பாடுல வேஸ்ட் தான் பண்ணி போடுவாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல பண்ணிக்கு வேஸ்ட போடணும்னு அவங்க எல்லாரும் தெரியும். ஏன்னா அதுல ஒரு பிஸ்கட் துண்டாச்சு, ஒரு ரொட்டி துண்டாச்சு, ஒரு கறி துண்டாச்சு. பண்ணிக்கு போறதுக்கு முன்னாடி பண்ணியை மேய்க்கிறா உங்களுக்கு போன அவங்க என்ன வந்துட்டா சாத்தானது ஒரு காலமும் ஒரு மனிதன் மேலையும் எனக்கு வரையவன் நான் அதான் சொல்றேன். நீங்க கத்தருக்குள்ள இருக்கும்போது உங்களை கத்தர் கொத்தி பாதுகாப்பு வேற. கத்தரை விட்டு தூரம் போயிட்டா கத்தர் நம்ம பாதுகாப்பு இல்ல, அவரோட பாதுகாப்பு எல்லைக்கு அப்புறம் போயிட்டோம். அவர் நம் சுய விருப்பத்தை தாண்டி நம்மளால உதவ முடியாது. இன்னும் மிக முக்கியமான இந்த டிஸ்பரேட்டிவ், விரக்தி, இந்த நம்பிக்கை இல்லாத தன்மையில நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இருக்கணும். ஆண்டுகிட்ட போனோம் மறந்து 2 முடிவு இருக்கு. இந்த கொடுமையான சூழ்நிலையில சூப்பரான வசனம் ஒரு புத்தி தெரியுது. என்ன புத்தி தெரியுது? பண்ணி சோறு எனக்கு கிடைக்கலடா. எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன் சம்பூர்ணமாய் சாப்பிடுறானே, நான் இங்க வேலைக்காரனா இருக்கிறேன், எனக்கு பண்ணி சோறு கிடைக்கல. ஆனா என் அப்பா வீட்டுல வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு அப்பா நல்லா சோறு போடுறான். யோசிப்பாரு, எனக்கு புத்தி தெரியுமா? உங்க அப்பாவுடைய வேலைக்காரர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஆனா உங்க அப்பாவுடைய வாரிசு கஷ்டப்பட்டவரை இது ஆண்டோட விருப்பம் இல்லை. பின்மாற்றத்துல போனது ஒவ்வொரு நிலைமையும் இருக்கான். 7ஆம் கட்ட இந்த பாவத்தின் அந்த நிலையில இந்த படிநிலையில இந்த நிலையில நாம் சிந்திக்க வேண்டியதுனால வசனம் சொல்லுது, அவன் புத்தி தெளிந்து அவள் பண்டிகை திண்டுகளை தவட்டினால் தன் வயிற்றை பிறப்பு ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவும் இல்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியினால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கியா, ரொம்ப துக்கத்துல இருக்கியா, அப்பா ஒரு அன்பு புரிஞ்சு கூலிக்காரன் அப்பா சம்பூர்ணமா சொல்லி
அதுதான் சொல்றேன், நல்லோர் மேல தீயர் மேல மழை பெய்ய பண்ண என் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அவன் புத்தி தெரிஞ்சவனையா அப்பாவோட அன்பை பகறான். என் அப்பா ஜாதகாரன். கிறிஸ்தவன் ஏன் இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறான் தெரியுமா? நிறைய பேர் சொல்றாங்க, ஏசுப்பாவை நான் ஏத்துக்கினேனே, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கொடுமை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு விதமான தீமையை நான் அனுபவிக்கிறேன்? ஏற்றுக்கொண்டேன் பேசுறோம் இல்லையா, அவர் திட்டத்துல இருக்கிறியா அன்னைக்கு நீங்க சொன்னா அன்னைக்கு அன்பை நான் சொல்றேன், புத்தி தெரியா என்ன பண்றா? மனிதர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய சாப்பாடு நம்ம சாப்பிடுறான். தேவனை விட்டு பின்வாங்கி வசனத்துக்கு எதிராக வாழும் ஒவ்வொரு மனிதனின் நிலை இது என்பதை நம்ம அறிய வேண்டும். நீ வசனத்துக்கு தூரமா போயிருக்கிறியா, ஆண்டவர் திட்டத்தை எதிர்க்கிறியா, ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுறியா, உன் நிலைமை என்ன தெரியுமா? பண்ணி சாப்பிடுறதும் கிடையாது. பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்ணுது, நம்மளால தலையிட முடியாது, மனம் திரும்ப செபிக்கத்தான் முடியாது தவிர மனம் திரும்ப அவனுக்கு தனி விருப்பத்துக்கு அவன் புத்தி தெளிஞ்சு ஆண்டவர் நம்ம புத்தியை தெளியும். என்ன பண்ணா, அப்பா வீட்டுல சாப்பாடு நிறைய இருக்கு, அவன் என்ன சொன்னான், அவன் எழுந்து தன் தகப்பனை எடுத்துட்டு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்பேன் என்று சொல்லி அவன் மனசுல ஒரு தீர்மானம் பண்ணான். இனி எங்க அப்பா வீட்டுக்கு போனா எங்க அப்பா எங்க புள்ளைய எடுக்க மாட்டேன், எப்பா நீ எங்க புள்ளையாவோட எடுத்துக்கிட்டாரு, என்னோட வீட்டுல கூலி அண்ணா வச்சு எனக்கு சோறு பண்ண போதும். அவன் என்ன இருக்குது, பாவத்துல இருந்து நம்மளுடைய நிலைமை அப்படிதான் இருக்கும், குறுகிய மனப்பான்மையோட இருக்கும். பாவத்தை உங்களுடைய நலம் தான். அதான் இன்னைக்கு வரேன், அப்பாதான் கூப்பிடுங்க, உங்க வீட்டுல வேலைக்காரங்க ஒருத்தர் சோறு போடுவாங்க, அது மாதிரி வேலைக்காரங்க வச்சு கஞ்சி ஊத்துன்னு போறாங்க. வசனம் சொல்லுது, அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் தூரத்துல வந்து அப்பா பார்த்தாரு. அப்பா பார்த்து அப்பா என்ன சொல்லி இருக்குன்னா, பாவி வராம அவனை அப்படியே அடிச்சு தோத்து. இதுதான் ஒரு நார்மல் அப்பா பண்ணிருந்தோம். எல்லாத்தையும் இறந்துட்டு தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷம், பண்ணியோட பண்ணியா புரண்டி எடுத்து, நாட்டம் பிடிச்சவனா, கேடு கட்டவனா, இடிநிலை கொள்ளாமனா, எவ்வளவு மோசமா வருவான். என் மாநிலத்தை எடுக்க வரான் அவன் அப்படியே சொல்லிட்டு சொல்லணும். நல்ல தகப்பன் என்ன பண்ணா தெரியுமா, ஓடி போய் ஏறி அவன் கழுத்தை பிடிச்சிக்கினார். இவன் சொல்றான், அப்பா உங்க பிள்ளைங்க என்ன, அதெல்லாம் சொல்லவே இல்லை, ஒரு மனசுல சொன்ன ஒரு டைலாக்கே சொல்லவில்லை. அப்பா அப்பா கட்டி வச்சு நான் அழுகுறேன் தெரியுமா, ஏன் நம்ம இந்த காய் நடந்தது. அப்பா அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்பாக மிகப்பெரிய உண்மை, அவன் ஒண்ணுமே சொல்ல, அவன் கிட்ட வந்து நான் கட்டி வச்சேன். நீ நினைக்கிறேன் ஆண்டவரே அப்பாவுக்கு ஒரு கேள்வி இஷ்டத்துக்கு வந்தா போதும், பண்ணல அப்ப உங்க பிள்ளைங்க நான் பாக்குறேன், உங்க வேலைக்காரங்க சோழ எனக்கு போட்டு வேலைக்காரரை வச்சு சொல்லி அழுத்துக்காக போனாங்க. அப்பா என்ன பண்ணாரு, இன்னும் அழுத்து உண்டா கிடைச்சு அவரோ எழுதுறாரு, அழுத்து முச்ச சொல்றாரு, என் மகன் வந்தான், அவன் மறிச்சுட்டான், அவன் வீடோட வந்தான், அவன் வருஷத்தை மாத்து, அவன் அலங்காரம் பண்ணு, அவன் கைக்கு மோதிரத்தை போடு, அவன் காலுக்கு செருப்பா போடு, விருந்தாண்டிடா. அவன் எதுக்கு ஆசைப்பட்டு வந்தான்னா, அவன் வேலைக்காரன் கஞ்சிக்கு ஆசைப்பட்டு வந்தான். அப்பா வந்தவங்க அது விருந்தது இல்லை. அப்பா வீட்டுல இருக்கிறவருக்கு தான் உனக்கு மதிப்பு, நீ அப்பா வீட்டுல இருக்கிறவருக்கு தான் உனக்கு நல்லது, நீ அப்பாவுடைய திட்டத்துல இருக்கிறவனுக்கு தான் உனக்கு போஷிக்கப்படும். அப்பா வீட்டு தூரம் போனா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு என்ன பண்றாரு, திரும்பவும் இருக்காரங்க போயிட்டு வருவான்னு பாத்துக்க, நீ எப்படி வேணா வா, ஆனா அவரு புரியா மாட்டாங்க, அவர் திரும்ப செத்துருவாரு. அவன் இருக்கும்போது எப்படி இருந்தான் அதே ட்ரெஸ் கொடுத்தாரு, அவன் இருக்கும்போது எந்த மூத்திர போட்டிருந்தான் அதே மூத்திரத்தை போட்டாரு, அவன் இருக்கும்போது எப்படி அலங்கரிச்சிருந்தான் அதே அலங்கரம் கொடுத்தாரு, அவன் இருக்கும்போது எந்த செருப்பு போட்டான் அதே செருப்பு போட்டாரு, அவன் இருக்கும்போது என்ன சாப்பாடு சாப்பிட்டான் அதை காட்டில விருந்து பண்ணி அவன் சோறு போட்டான். அங்க பண்ணி சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டான்.
அப்பா வீட்டுக்கு வந்தாங்க, ராஜம் போக விருந்த வைத்து அப்பா அவங்க காட்டாங்க. மன்னிப்பு நிலைய உயர், மன்னிப்பு உன் நிலைய உயர்த்தும். அதான் நான் சொல்றேன், நீ ஊமை இதுக்கு அடுத்த முடிவுதான். என்ன முடிவுதான்? அவன் என்னன்னா, அவன் டிஸ்ட்ராக்ஷனா, அவன் அவன் வந்து டெலிவரன்ஸ் கொண்டு போறானா, இல்லைன்னா அழிவு கொண்டு போறானா, நாம் எடுக்கிற முடிவு தான் நம்ம முடிவு எடுக்கணும். இதுல எந்த நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எதை சொன்னாருன்னா, நான் அவனை திரும்பவும் மகனாக மகனாக மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எடுக்கிற முடிவு தான் அதை மாற்றும். ஆண்டவர் எடுக்கிற முடிவு மாற்றவே மாட்டாது. ஆண்டவர் கண்ணை நல்லா தந்து வச்சு நான் உள்ள வருவான், நான் வருவான், நான் பார்த்துருந்தாரு. ஏன்னா நீ பிரிச்சுன்னு போகும்போது அவனுங்களை மன்னிச்சுட்டேன். ஆண்டவர் எதற்காக காத்துக்கிறான்னா, பருவியா தான் காத்துக்கிறேன். பருவியா 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 புத்தி தெரிஞ்சாதான் வர முடியும். தேவனும் அனுமதிப்பார். போ, நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் எதுக்கு வேணாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. எதுக்கு உன்னோட நான் அடிக்கடி உன்னுடைய விருப்பத்துல நான் தலையிட, ஆண்டவர் விருப்பத்தை தலையிட்டாலே மனுஷனுக்கு தலை பிச்சுக்கும். இவரு சும்மா சும்மா வந்து செய்யாத கொள்ளாது இவ்வளவு எழுதி வச்சுக்கிறாரு, பேசவானாயிட்டாரு, பார்க்க வானாயிட்டாரு, காசாக வானாடு, இவங்களுக்கு பேசாத அவங்களுக்கு பேசாத, இதை செய்யாத அதை செய்யாத, நான் இவரு சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்ப தெரியாது எல்லாத்தையும் எழுந்து பண்ணி சாப்பாடுலாம் போயிட்டு இப்ப வந்து அப்பாவோட விருந்தில் இருக்கு. அப்பா சொல்றாரு, தம்பி அந்த இடத்துக்கு போவாதுன்னா நான் சொல்லுவேன். ஆனா போக மாட்டேன். ஏற்கனவே பேச்சு தெரியுங்களா, இவ்வளவு பேர் அவங்க கொண்டு வந்துருவேன். அதனாலதான் சில நேரங்கள்ல ஆண்டுவேன், நீ பின்வாங்கி போக, நீ முடிவு எடுக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டு வா. அப்போதான் அவங்க எவ்வளவு பாதுகாத்து வச்சுக்கிறான்னு உனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, புத்தி தெரிஞ்சு வந்தா பரவாயில்ல, வரலனா வரலனா அது அது அழிவுக்கும் வரும், அது விடுதலைக்கும் வரும். ரெண்டு இடத்துல இருக்கலாம். விடுதலை வந்துட்டீங்கன்னா பிரயோஜனமாச்சே. நம்மளை காப்பாற்றுவா. அவங்க பஞ்சத்துல மாட்டி அழிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணி சாப்பாடு கையில அவங்க எதுவும் தப்பான முடிவு எடுத்திருந்தாங்க. அந்த பிரச்சனத்தை எதற்காக நம்மளோட பேசுறாங்கன்னா, நீ தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, சரியான ஒரு முடிவு எடுத்து ஆண்டுகிட்ட வரணும். தேவன் மனிதர்கள் சுய விருப்பத்தை தடை செய்வதில்லை. ஆனா அந்த சுய விருப்ப முடிவு என்ன என்பதுதான் இந்த இந்த கதை மூலமா இந்த கதை ஆண்டு சொல்றாங்க. சுய முடிவெடு, அது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் முடிவு வா, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வச்சிருக்கேன். நல்ல தகவலை குறித்து நான் பேசின இருக்கிறேன், கெட்ட சொல்லியை குறித்து. அதனாலதான் நான் சொல்றேன், கிருபை என்பது சில ஆட்கள்லாம் சொல்றாங்க, தகுதி இல்லாதவருக்கு பேரு பார்த்தாங்க. இந்த வார்த்தையை ஏற்றுக்க மாட்டேன். நான் சொல்றேன், தேவன் கிருபை. தகுதி இல்லாதவங்க, தகுதி இல்லாதவங்க பறக்கும் போது தகுதி இல்லாதவங்க பறக்கும். தகுதி இல்லாதவங்க தகுதியை இழந்தவன், தகுதி இழந்தவனுக்கு தேவன் காட்டுகிற மிகப்பெரிய அன்பு என்னவென்றால், அவருடைய அன்பு நீ அறிக்கையிட்டதால உங்க அன்பு செலுத்துறாரா, நீ ஒரு பாவ மன்னிப்பு செஞ்சுதான் அன்பு செலுத்துறாரா, நீ மனம் திரும்பதால உங்க அன்பு செலுத்துறாரா, இல்ல நீ ஆண்டவர்கிட்ட போன முடிவெடுத்து அன்பு இல்லை இல்லை ஆண்டவர்கிட்ட திடீர்னு முடிவு எடுக்கும் போது அதை அன்பு செலுத்தாங்க. சொத்தை இழந்தா பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சிருக்கேன், இல்லை இழந்துட்டேன். அப்பாவோட முறை என்ன, சொத்து பணம் போடும் இந்த போயிடுச்சு. அதனால மணி மேல விதி வச்சு உள்ள வந்தா போதும். அப்பா ஏதாவது கேட்டாரா, நீங்க வந்து ஆஸ்தி ஏதாவது அழிச்சுன்னு கேட்டாரா, எங்கன்னு கேட்டாரா, என்ன பணம் கேட்டாரா, எப்படி அழிச்சுன்னு கேட்டாரா, என்ன விதமா ஒண்ணுமே கேட்கல. அப்பா சொன்னாரு, அவன் வந்தான், அவன் மறித்தான், வசனம் சொன்னாரு. அப்பொழுது அவன் தகப்பன் பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் அதற்கு உன் சகோதரனாக இவளோ மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் என்ன பண்றான், படித்தான். நான் சொல்லிட்டு ஆண்டு என்ன தெரியுமா, நீ
இழந்ததெல்லாம் ஆண்டு கவலையே இல்லை. நீ இழந்ததெல்லாம் என்னால தர முடியும். நான் உன்னை இழந்துட்டா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவருக்கு யாருக்கு தேவை தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்களும் நான். இப்ப இந்த இந்த பின்மாற்ற நிலையில நம்ம இருக்கிறோமா? அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த மொழி ஆண்டவர் நோக்கிப்பாங்க. அப்பா மூடி வர காத்து இருக்கிறார். உன்னை கட்டி அணைக்க காத்து இருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட கண்ணு மூடி, அப்பா எல்லாம் சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்பா அனுபவமே சோகத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்பா அனுபவம் நீ அவனா சோகப்பட்டு ஒண்ணும் பண்ண போறதில்லை. அப்பான்னு கூப்பிட்டு அப்பா மூடி வர காத்து அப்பான்னு கூப்பிடு. அப்பான்னு நீ எதை இழந்தாலும் ஆண்டவர் அதை திருப்பி தந்துருவாரு. ஏன்னா ஆண்டவர் உண்மை இழந்த விரும்பல. நீங்க பிரிந்து போகிறா என்ன ஒன்று ஆண்டவர் விட்டு ஆண்டவர் தன் கண்களை திறந்து அடிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். என் மகன் வருவானா, என் மகள் வருவானா வந்து ஆண்டவர் எந்த கதையும் பழைய கதையெல்லாம் பேசவே மாட்டேன். நான் அஷூரன்ஸ் தரேன். ஆண்டவர் சொன்னார் அவங்க பையன் மூத்த தகவல் இல்லதான் சொல்லுது. பேசி நிலத்துல போய் செலவு பண்ணி ஏதாவது அழிச்சுட்டு வந்தான். விருந்து பண்றீங்க அப்பா அந்த கதை சொல்றாரு. அவன் காணாமல் போனான். அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். அவன் மறைத்து போனான். அவன் உயிரோட வந்துட்டான். மகிழ்ச்சியா இருக்குது மாத்திரம்தான் ஏன் வேலை ஆராய்ச்சி பண்ணுறியா வேலை இல்லைன்னு நீ ஆண்டவருக்கு அவனுக்கு வாழ்க்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். ஆண்டவர் வேலை இல்லை. ஆண்டவர் என்ன நம்ம நேரம் கூட ஜாலியா இருக்குது அது கிடையாது. ரொம்ப நாள் உங்களோட பேசாம நீங்க நானும் ஜாலியா இல்லாம ரொம்ப துக்கத்துல இருக்கிறோம். நீ எதையும் சொல்லாத, எதையும் கன்ஃபர்ஸ் பண்ணாத, வந்து சேர்ந்தியா ஜாலியா இருக்கலாம். அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறார். அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறார். இந்த மெசேஜ் ஆயிரம் அந்த மனதில் வருவீங்களா? அந்த மகிழ்ச்சியா இருக்கிற கூப்பிடுறேன், உங்களை அழைக்கிறேன். மகனே மகளே, நீ எதர்ச்சியா இதுக்கு வரல, நீ எதர்ச்சியா இதை கேட்கவில்லை. சித்தம் எனக்கு தெளிவா தெரியும். ஏன்னா இங்க நான் பேச வேண்டிய டாபிக் விசுவாசம். ஆனா ஆண்டவர் என்னை இதுலதான் பேச இந்த மனதை திருப்பிட. ஏன்னா இந்த நான் விசுவாசத்தை குறித்து பேசிக்கிறேன். தேவதக்கமான விசுவாசத்தை குறித்து பேசினிருக்கிறேன். அந்த ஆண்டவர் என் மனதுல இந்த காரியத்தை போட்டு இதை பேச வச்சாரு. ஏன்னா ஆக்சிடென்டா நான் பேசல, தேவனுடைய சித்தத்தின்படி நான் அதை பேசியிருக்கிறேன். ஏன்னா நீ திரும்பவும் ஆண்டவரால் கண்டுபிடிக்கப்படவும் அவனுடைய மகிழ்ச்சியில் உன்னை இணைத்துக் கொள்ளவும் அந்த திரும்புகிறார். மீது எந்த அன்பு ஒன்றும் எனக்கு வாழ தெரியலையே வாழ முடியுமா? வாழ முடியுமா? அன்பு ஒன்றும் புரியலையே வாழ தெரியலை, எனக்கு வாழ தெரியலையே. ஆண்டவர் நடத்துவான். நீ ஆண்டவர் நீங்க வருவீங்களா என்று ஆண்டவர் உங்களுக்கு தேவையான உங்க புத்தி தெரியணும். உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரணும். நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டேன். எமோஷனலா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பினான்சியலா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என் உறவுல பாதிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப நொடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன். நான் என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னுடைய சுய கௌரவத்தையே நான் இழந்துட்டேன்.
இன்னைக்கு அந்த நிலைமை வேற மாதிரி இருக்குது. நீ ஒரு முடிவு எடுப்பாயானா அந்த வேலையை தாண்டி ஆண்டவர்கிட்ட ஓடி வரணும். ஆண்டவர் எதற்காக வெயிட் பண்ணா தெரியுமா? தூர தேசத்துக்கு போவேன் என்று நீயே தான் முடிவு பண்ண. என்கிட்ட வரணும்னு நீ தான் முடிவு பண்ண. அவனை சேர்த்து ஆயத்தமா இருக்க. நீ தான் தூர தேசத்துக்கு போகணும்னு முடிவு பண்ண. நீ தான் என்னை விட்டு பிரிந்து போகணும்னு முடிவு பண்ண. நீ தான் இந்த காரியத்துல இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். புத்தி தெரிஞ்சவர நீ தான் என்கிட்ட வரணும்னு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி என்கிட்ட வந்தீங்கன்னா சேர்த்து ஆயத்தமா இருக்கு. எல்லா நிலைகளை உன்னுடைய மோசமான சூழ்நிலைகளை நான் மாற்ற ஆயத்தமா இருக்கிறேன்னு அந்த ஆண்டவர் சொல்றாரு. நான் சரி செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு பண்றேன். நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உனக்கு திரும்ப பிளான் பண்ணுவார். ஆண்டவர் திரும்ப உனக்கு வஸ்திரத்தை உடுத்துவார். ஆண்டவர் திரும்ப உனக்கு அலங்கரிப்பார். திரும்ப உனக்கு மோந்திரம் கொடுப்பார். திரும்ப உனக்கு பாதரட்சை கொடுப்பார். திரும்பவும் தன்னுடைய பந்தியில உன்னை அமர பண்ணுவார். நீ இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் தர முடியும். ஆண்டவருக்கு தேவை நீதான். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு நீ பேசி இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தம்மண்ணிலே சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.